channel AK Raman's Emotional Educational Academy. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே நாம் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு மோட்டிவேஷனுக்காகவும் அவங்க சப்போர்ட்டுக்காகவும் ஒரு கைடன்ஸுக்காகவும் நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறோம். இந்த வீக்கில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த அவங்க வந்து இப்போது அந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கும் போதும் அந்த கன்சர்ன் பேரண்ட்ஸும் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் சப்போர்ட்டை கொடுக்க வேண்டிய இந்த ஒரு இக்கட்டான ஒரு கிரிசிஸான இந்த பீரியடில் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ரீச் ஆகிருக்குது. அவங்களோட அந்த ஃபீட்பேக் பார்க்கும்போது பர்சனலாக அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பட்டும், இல்லை இதில் நம்ம குரூப்பில் இப்போ நம்ம ஷேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ஒரு எக்ஸைட்டடாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீக்கில் நம்ம பார்க்குறது இப்போ ஆன் த வே ப்ராசஸில் இருக்கிறாங்க இந்த எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸுங்க. இப்போது இந்த வீக்கில் வந்து மோரல்லஸ் வந்து 2 or 3 எக்ஸாம் இந்த முடிச்ச இந்த வேலையில் வந்து அவங்க வந்து எப்படி இருந்திருக்குது, அவங்க எப்படி எந்த ஒரு ஒரு ஒப்பீனியனோட தாட்டோட எக்ஸாமில் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணாங்க, இது எத்தனை பேருக்கு டிஸப்பாயின்மெண்ட் ஆகிருக்குதுங்கிறது கூட நமக்கு ஒரு சர்வே நமக்கு காட்டுது இல்லையா. ஸோ அதில் நிறைய வீடியோ அந்த கொஸ்டின் அந்த Q&A அடிப்படையில் இந்த வீக் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் இது வரைக்கும் நடந்த ஒரு எக்ஸாமில் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற பசங்க அவங்க செஞ்ச சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் இதை வந்து அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமாக நினச்சிட்டு அவங்களையே பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது கூட நிறைய ஒரு வாய்ப்பில் வந்து அவங்களுடைய அவங்க சொன்ன அந்த மெசேஜ்லேருந்து வந்து அவங்க அனுப்புகிற அந்த ரிப்ளைலேருந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போது இதோட ஃபெயிலியர் இது வந்து நம்ம வெளியில் ஒரு ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த செக்மெண்ட்டை பார்க்கலாம். இப்போது பிஃபோர் தட் நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இப்போது ஏஞ்சலா டக்பர்த் அப்படின்ட்டு ஒரு கிரேட் ஒரு சைக்காலஜிஸ்ட் இவரோட எழுதின ஒரு புக்கு வந்து த கிரிட் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் சேல்ஸையும் அதே நேரத்தில் ஒரு ஒரு ஹியூமன் ஒரு ரேஸ்க்கு ஒரு அவேக்னஸ் கொடுக்குற மாதிரி இந்த புக் வந்து அவர் சொல்கிறாரு. அதில் அவர் சொல்கிற அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் வந்து அவர் அந்த போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது எஸ்பெஷலி ஒரு மேத்ஸ் எக்ஸாமில் வந்து அவர் அட்டென்ட் பண்ணுறாரு. இவன் வந்து ஹி வாஸ் ஸோ பிரில்லியன்ட், நல்லா ஒரு மேத்ஸ் போடக்கூடிய ஒரு பையன். எக்ஸாமில் அட்டென்ட் பண்ண அவரால் வந்து அந்த நேரத்தில் அவரால் வந்து நல்ல ஒரு ஷைன் ஆக முடியல, அதை வந்து நல்ல ஒரு அட்டென்ட் பண்ண முடியல. இப்போ நேராக வீட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப ப்ரோக்கன் ஆகிடுவார். அப்புறம் அதோட அவருடைய லைஃப் கேரியரை ஓவர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஒரு டிஸ்கஸ்டாக ரொம்ப ஒரு 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 டிப்ரெஸ்டாக இருக்கிற அந்த கட்டத்தில் அவங்க சொன்ன அவங்க அம்மாவும் அவங்களோட டீச்சர் சொன்ன அந்த அவங்க பண்ண அந்த கன்சோல் அந்த வார்த்தையை தான் இவர் வந்து பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு ரைட்டராக ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிஸ்டாக அவரால் ஆக முடியும்னு சொல்கிறார். அப்போது அவரோட டீச்சர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, அவர் பேர் கூப்பிட்டு அதை டக்வர்த் ப்ளீஸ் கம்மியர்னு சொல்லி அவர் உட்கார வச்சு வந்து லைஃப் இதை பற்றி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அது எப்படி பண்ணுது, ஏன்னா அதுதான் இட்ஸ் நாட் ஏ ரியல் லைஃப். இப்போது அதுலேருந்து இன்னும் நிறையா உங்ககிட்ட இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் வந்து நீ வெளியில் கொண்டு வா. அந்த பாஸ்ட் அது வந்து ஓவர், அது வந்து முடிஞ்சு போன கதை. நாளைக்கு என்ன நடக்குது போகிறீங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிறத நிறைய ஒரு ஸ்டோரிஸ் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜ். அவங்க டீச்சர் வந்து பாருன்னா கல்லேக்கருங்கிற அந்த டீச்சர் வந்து அந்த பையனை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. பிற்காலத்தில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒரு சைக்காலஜிஸ்டாக வர்றாரு, ஒரு கிரேட் ஆத்தராக வர்றாரு. ஸோ அந்த நேரத்தில் அந்த பையன் வந்து ஒரு தப்பான முடிவு எடுக்கிறது கூட அவன் போயிடுவான். ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து அவங்க மேலே ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக வச்சுருக்கிறாங்க, அந்த ஃபேமிலியிலையும் அவங்க அம்மா அப்பா ரொம்ப கான்ஃபிடென்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டில் வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற சொல்லி ஒரு பேர் வந்தேன். எந்த அளவுக்கு அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க பேரண்ட்ஸையும் அவங்க ஸ்கூலையும் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியுமாங்கிற ஒரு கட்டத்தில் அந்த பையன் வந்ததுனால அவன் எடுத்த முடிவுக்கு அந்த சரியான நேரத்தில் அந்த டீச்சர்ஸ் கொடுத்த அந்த அட்வைஸ், டீச்சர்ஸ் கொடுத்த அந்த கைடன்ஸ், அந்த சப்போர்ட் வந்து இவனை பிற்காலத்தில் பெரிய ஒரு ஒரு மனிதராக மாமனிதராக மாற்றிருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய நான் சொல்லலாம். அவர் சொல்கிற இந்த டாக்டிக்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து எஸ்பெஷலி ஃபார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் நம்மளும் எடுத்துக்கலாம். அவர் சொல்கிறது அவர் வந்து எப்படி வந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ண என்னோட செல்ஃப் டவுட் அவருக்கு அந்த நேரத்தில் நான் இவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டாக இருந்து கூட இந்த ஒரு சின்ன ஒரு போர்டு எக்ஸாம் இதை வந்து ஒரு டெஸ்ட் ஸ்கூல் டெஸ்ட்டே என்னால் அட்டென்ட் பண்ண முடியலைங்கிற போது அப்போ அந்த ஆஃப்டர் அந்த ஸ்கூல் டீச்சர் சொன்ன அவங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர் சொன்ன அந்த அட்வைஸ்க்கு அப்புறம் இவரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுறாரு, இவரே ஓனாகவே ஒரு இதை பில்ட் பண்ணுறாரு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு செட்பேக் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அக்னாலேஜ் அப்படிங்கிறார். ஏன்னா அது அக்னாலேஜ் பண்ணும்போது நீ வந்து பாதி கடல் பாதி அதோட பாதி இந்த ப்ராப்ளம் இஷ்யூ வந்து நீ வந்து தாண்டிடுற அப்படிங்கிறாரு. அப்புறம் ரெண்டாவது உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபெயிலியருக்காக நீ வந்து ரொம்ப ஒரி பண்ணியிருக்க விட
உங்ககிட்ட என்ன ஒரு ஸ்ட்ராங், என்ன ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன ஒரு வலிமை உங்ககிட்ட இருக்குது, என்ன மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருக்குது, அதை வந்து நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கிறார். செகண்ட் பாயிண்ட் சொல்றாரு. மூணாவது வந்து அதாவது நம்மளுடைய மைண்ட் செட் வந்து 2 வகையான பார்த்துருக்கோம். இதுக்கு நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம். நீங்களும் பாருங்க. அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா குரோத் மைண்ட் செட். 2வது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் சொல்றாங்க இல்லையா? அந்த குரோத் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க எந்த ஒரு இஷ்யூ குடுத்தாலும் அதாவது வாட் நெக்ஸ்ட்ன்னு போயிட்டே இருக்கிறவங்க. இது வந்து என்னால முடியுமா? என்னால முடியுமா? அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் 1000 தடவை கேட்டு அவங்ககிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலையே அவங்களால வந்து நம்பாம ஒரு செல்ஃப் டவுட்ல ஒரு ஃபெயிலியர்ல தள்ளுறாங்க பார்த்தீங்களா? அதாவது இது வந்து ஒரு ட்ரெடிஷனலா இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இத வந்து யாருமே இதுவரைக்கும் ரீச் பண்ணல. இத வந்து யாருமே இதுவரைக்கும் ஒரு அச்சீவ் பண்ணல. இதெல்லாம் நம்மளால முடியாது. இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஃபினான்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு என்னால ஸ்ட்ரென்த் கிடையாது. அந்த அளவுக்கு என்கிட்ட இன்டெலெக்சுவல் கிடையாது. இது யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு கோமாளித்தனமா பார்க்குறாங்க. இந்த மாரி நமக்குள்ளேயே சொல்லி நம்ம அந்த நிக்கிற இடத்திலேயே நின்னு, இன்னும் அதை விட கீழ இறங்குறதுக்கு காரணமா இருக்கிறது பார்த்தோன்னா, ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். ஸோ அவர் சொல்ற 3 பாயிண்ட் நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றது வந்து, நீங்க குரோத் மைண்ட் செட்ல உங்கள நீங்க டெவலப் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாரு. இப்ப 4வது பார்த்தோன்னா, நீங்க என்னதான் நீங்க உங்ககிட்ட குரோத் மைண்ட் செட் இருந்தாலும், இல்ல உங்களுடைய ஸ்ட்ரென்த்ல நீ ஃபோக்கஸ் பண்ணாலும், உங்களுடைய அந்த ஃபெயிலியர நீங்க அக்னாலட்ஜ் பண்ணி, அதிலிருந்து நீங்க மேல வரதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாலும், உங்கள சுத்தி ஒரு இக்கோ சிஸ்டம் வந்து நீங்க டெவலப் பண்ணிரணும். இக்கோ சிஸ்டம் அந்த மாஸ்டர் மைண்ட் வந்து இதுதான் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நம்மள சுத்தி நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பீப்பிள்ஸ். இப்ப நீங்க வந்து நல்ல ஒரு ரீடரா இருக்கணும்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரேஷியஸ் அந்த ரீடரா இருக்கணும். நீங்க நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ற பெர்சனா நீங்க மாறணும் அப்படின்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க ஒரு வெல்த் கிரியேட்டர்ஸா, இல்ல ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப வந்து அந்த வெல்த் மேல ரொம்ப ஈகரா, அத பத்தி தெரிஞ்சவங்களா இருக்கணும். நீங்க நல்ல ஒரு பிரில்லியன்ட்டா இருக்கணும்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க ஒரு பிரில்லியன்ட்டா இருக்கணும். இல்ல ஒரு ஸ்கில்ஸ் நீங்க லேர்ன் பண்றவங்க இருந்தானா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க அந்த பர்ட்டிகுலர் ஸ்கில்ஸ்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ஸோ இந்த மாரி உங்கள சுத்தி ஒரு மாஸ்டர் மைண்ட் டீம் உருவாக்கி, ஒரு எக்கோ சிஸ்டம் வந்து நெறைய நீங்க பில்ட் பண்ணும்போது, நிச்சயமா நீங்க அந்த 4த் காலம் வந்து மேல வந்துரலாம். உங்களோட செல்ஃப் டவுட்ங்கிறது ஒன்ஸ் ஃபார் ஆல் அங்கிருந்து ஈஸியாவே நீங்க வந்து இப்ப இந்த நேரத்துல சொல்லப் போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு 2 எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம் கொஞ்சம் பாஸ் முடிஞ்சது. அதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அங்க வந்து ஒரு இஷ்யூஸ். இல்ல நீங்க நெனைக்கிறத பண்ண முடியல. நீங்க நெனைச்சது நீங்க நீங்க நெனைக்கிற அந்த 100% உங்களால குடுக்க முடியல அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத வந்து நல்ல ஓப்பன் மைண்டோட அக்னாலட்ஜ் பண்ணுங்க. ஏன்னா, இதுதான் போயிருக்குது. இன்னும் இப்போது 20% போயிருக்கு. இன்னும் 80% பின்னாடி வருது. இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அக்னாலட்ஜ் வாட் எவர் த மிஸ்டேக்ஸ் யூ ஹேவ் டன் இன் த ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ். நம்பர் 2 உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து நீங்களே ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஏன்னா, அதில வந்து நீங்க ரொம்ப ஒரு சோகமா இருந்திருப்பீங்க. ஒரு ஃபெயிலியர் இருந்திருப்பீங்க. வீட்ல நெறைய சாப்பிட பேசாம இருந்திருப்பீங்க. இந்த மாரி ஒரு மிஸ்டேக் ஆயிருக்குதா? அந்த மாரி ஆயிருந்தால், நீங்க என்ன சொல்லிடணும், உங்க எமோஷன்ஸ் வந்து நீங்களே ஒரு அப்ரிஷியேட் பண்ணி, அத வந்து நீங்க ஒரு அக்செப்ட் பண்ணுங்க. 3 வந்து உங்க மைண்ட் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? ரொம்ப அந்த சாரோஃபுல்னஸ் இருக்கு இல்லையா? அத வந்து ஜஸ்ட் யூ கேன் ரீஃப்ரேம் பண்ணுங்க. என்ன மாரி ரீஃப்ரேம்னா, அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் வந்து உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும். அது என்ன இருந்தாலும் இப்ப நான் ஒரு சென்டம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதுல வந்து ஒரு 2, 3 மார்க் எனக்கு வரல, மிஸ் ஆயிருச்சு. இதுல வந்து இந்த கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின். என்னால இவ்வளோ அட்டெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாரி வந்து நீங்க லாஸ்ட் 2, 3 டேஸா நீங்க மைண்டுக்குள்ள நீங்க வச்சுட்டு இருந்தேன்னா, அத நீங்க டோட்டலாவே அந்த நெகட்டிவ் அந்த தாட்ஸையும், நெகட்டிவ் டாக்ஸையும் அப்படியே நீங்க ஒரு பாசிட்டிவ் டாக்ஸா நீங்க மாத்துங்க. ஜஸ்ட் யூ கேன் ரீஃப்ரேம் யுவர் மைண்ட். 4த் பாயிண்ட் நம்ம சொல்றது, நீங்க எதுல வந்து நீங்க நம்ம எக்ஸ்பர்ட் சைக்காலஜிஸ்ட் அவர் சொல்ற மாதிரி, எதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ, அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல விட்டா மார்க் அது அந்த சப்ஜெக்ட்ல எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா எல்லாருக்கும் மேல ப்ராப்பரா பிரிப்பரேஷன் பண்ணுங்க. இன்னும் இத விட பெட்டரா பிரிப்பரேஷன் பண்ணுங்க. இந்த பெட்டர் பிரிப்பரேஷன் உங்களுக்கு இருக்கும்போது, உங்களுடைய பாஸ்ட் நீங்க செஞ்ச அத்தனை மிஸ்டேக்ஸும் அங்கிருந்து வெளியிலே போயிரும். அப்புறம் ப்ராப்பர் விசுவலைசேஷன் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நமக்குடைய ஒரு மென்டல் ஸ்கில் குடுக்குறதுக்கு, நம்ம ஒரு அகாடமிக் ஸ்கில் தாண்டி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது, இது ஒரு மென்டல் ஸ்கில் வந்து நமக்கு குடுக்குது. அப்ப இந்த 5 ஸ்டெப்லயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அக்னாலட்ஜ் யுவர் மிஸ்டேக்ஸ். நம்பர் 2 ரெஸ்பெக்ட் யுவர் எமோஷன்ஸ். Number 3, reframe your negative talks to positive talks. 4th one, focus on your strength. 5th one, just you have the hard preparation. Finally, you can go for visualization. So, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு கவலை இல்லாம ரொம்ப ஈஸியா நீங்க கொண்டு போயிரலாம். இப்போ இந்த குரோத் மைண்ட் செட் நம்ம சொல்றோம் இல்லையா? இது வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கோ என் பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு எப்படி நம்ம வளர்த்துக்கணும் பாருங்க. இது ரொம்ப ஈஸி ஸ்டெப். இதுல நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு வர்ற அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? இந்த ப்ராப்ளம் பார்த்து வெளியில போடாம, இப்போ ஒரு நாய் வந்து நீங்க போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு நாய் வந்து தொரத்திட்டு வருதுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க ஓட ஆரம்பிங்க.
எவ்வளோ தூரம் நீங்கள் வேகமாக ஓடுறீங்களோ அந்த அளவு நாய் பின்னாடி வந்து வேகமாக ஓடிட்டே வரும். நீங்கள் ஒரு இடத்துல உங்களை ஓட முடியாமல் நீங்கள் நின்று கொஞ்சம் நிதானமாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்ட்டை நின்றுட்டு திரும்ப போது அந்த நாய் அங்கேயே நிற்கும். நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து பாருங்கள், அந்த நாய் பின்னாடி 2 ஸ்டெப் போகும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஓடி பாருங்கள், அந்த நாய் அது பாட்டுக்கு முன்னாடி ஓடி போகும். ஸோ இதுதாங்க லைஃப்பில் வர்ற அந்த சிச்சுவேஷன் கஷ்டம் எல்லாமே. ஸோ நம்ம வர்ற கஷ்டத்தை ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பயந்துட்டு நம்ம ஓட போகிறோம், அது நம்மளை துரத்திட்டே இருக்கும். எப்போ வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணி இனி வந்து நான் வந்து துரத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி ஃபேஸ் பண்ணுறீங்களோ நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு அதுலேருந்து வேனிஷ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதே போல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலஞ்ச் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 2 வந்து லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். இந்த க்ரோத் மைண்ட் செட்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எங்கே நம்ம தப்பு பண்ணோம் அந்த தப்பை வந்து ரிப்பீட் ஆகாமல் அங்கிருந்து என்ன நமக்கு ஒரு டேக்அவே கிடைக்குது. இனி ஃபர்தராக வந்து இந்த விஷயத்தில் இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நம்ம நடந்துக்கணுங்கிறத நம்ம வந்து லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் வந்து செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். தேர்ட் வந்து எல்லாத்துக்குமே பேசிக்காக இருக்கிறது நம்மளுடைய ஃபிசிக்கல். இதை வந்து மறக்கவே கூடாது. எவ்வளோ நமக்கு மென்டல் வெல்னஸ் முக்கியமோ ஃபிசிக்கல் வெல்னஸ் வந்து அதை விட முக்கியம். ஸோ டு ஹேவ் டு ரெகுலர் எக்ஸசைஸ். ஏதோ ஒரு எக்ஸசைஸோ இல்லை யோகாவோ இல்லை ஒரு வாக்கிங்கோ இல்லை ஜாக்கிங்கோ உங்களுடைய ஏஜுக்கு வந்து உங்களுடைய ஏஜ் அந்த கிரிட்டேரியாவுக்கு என்ன வந்து பாசிபிலிட்டிஸ் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குதோ ஏதோ ஒரு மினிமம் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட். இதை வந்து நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு க்ரோத் மைண்ட் செட் வந்து அங்கே வரும். அப்புறம் ஃபைனலாக பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் எடுங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு டேயில் தீர்க்க முடியுதுன்னா அந்த நாள்லேயே அந்த பிரச்சனை தீர்த்துருங்க. இல்லை 1 ஹவரில் அந்த பிரச்சனை தீர்க்க முடியும்னா 1 ஹவரில் நீங்கள் தீர்க்க ட்ரை பண்ணுங்க. இல்லை அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் ஆகுமா, 1 வீக்கில் ஒரே ப்ராப்ளம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை நீங்கள் அங்கிருந்து ஓவர் கம் பண்ணுங்க. இல்லை ஒரு ப்ராப்ளம் வந்து 1 இயர் ஆகுமா, அந்த 1 இயர்லேயோ அந்த 1 இயர்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்குங்க. எப்படி இந்த 1 இயரில் இந்த ப்ராப்ளத்திலிருந்து நான் எப்படி மேலே வரணுங்கிறத அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளம் வந்து எல்லாமே ஒவ்வொருமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அதோட ஒரு பெரிய மீட்டர் இருக்குது இல்லையா. ஸோ எந்த ப்ராப்ளம் எத்தனை நேரம் நமக்கு வேணும், எவ்வளோ அந்த டூரேஷன் என்ன, எப்படி ஓவர் கம் பண்ணுறது நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த நாளில் ஒரே ஒரு அந்த ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம் வெளியில் வாங்க. அப்புறம் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் 1 பை 1 போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அது சொல்கிறாங்க இல்லையா, புட் ஆல் தி எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் சேம் பாஸ்கெட்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் எடுத்து மைண்டில் போட்டு இதை தீக்கணும் அதை தீக்கணும் அது சொல்லி இது வரும்போது அப்போ நமக்கு என்ன ஆகும்னா நம்ம டோட்டலாக எதுவுமே நம்ம பார்க்கறது இல்லை. அதே ஒரு டார்கெட் மார்க்கெட் அப்படி தான். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு டெலிவரி பண்ணுறீங்கன்னா கொடுக்குறீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் குரூப்பில் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுக்குறீங்க, எந்த மாதிரி ஒரு நிச்சில் கொடுக்குறீங்க, ஒரு பர்டிகுலர் பர்சன் பர்டிகுலர் பிளேஸ் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில் நீங்கள் போகும்போது உங்களுடைய மார்க்கெட்டிங் வந்து அங்கே ஈஸியாக நடக்கும். அதை விட்டுட்டு காமனாக கொடுக்கும்போது அதாவது அது ஈஸியானு சொல்லுவாங்க அந்த மார்க்கெட்டிங் ஸ்டேட் சொல்லுவாங்க. அதாவது யூ செல்லிங் ஃபார் எவ்ரி ஒன் யூ கெனாட் செல் டு எனி ஒன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே இது கேட்கணும், எல்லாருமே இது விரும்பணும், எல்லாருக்குமே இது கொடுக்கணும், நான் யாருக்கும் கொடுக்க முடியாது, இவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இந்த ப்ராப்ளமை இந்த பிரச்சனையை இப்படி தான் சால்வ் பண்ணணும், இது மட்டும்தான் நான் சால்வ் பண்ண நினச்சேன்னா டே பை டே ஏன்னாகும் நான் 1 பை 1 போவேன். உங்களுடைய அந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணி இல்லை. நான் பார்க்குறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சச்சின் டெண்டுல்கரோட ஸ்டோரி நிறைய நம்ம படிச்சிருப்பாங்க பற்றி. அதாவது 1992 அவர் வந்து இந்திய இவரால் ஜாயின் பண்ண முடியல, அவர் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறாரு. அப்போது அந்த நேரத்தில் இவர் நினைக்கிறது இதோட என்னுடைய கேரியர் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. ரொம்பவே அவர் என்னங்கிறாருன்னா ஒரு செல்ஃப் டவுட்டில் இருந்து ஒரு நல்ல பெரிய ஒரு டிஸப்பாயிண்டட் எல்லாமே ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த மைண்ட் செட்டை மாற்றி இவர் கொடுக்குற கரெக்டாக அந்த கோச் அந்த பேரண்ட்ஸ் கொடுக்குற அந்த சப்போர்ட்டில் வந்து பிற்காலத்தில் வந்து நமக்கு தெரியும் அவரோட க்ரோத் எப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. இப்போது 1992 அவருக்கு இருக்கிற மைண்ட் செட் அந்த ஒரு நாள் அவர் கொடுக்குற அந்த ஃபெயிலியர் அந்த ரிஜெக்ஷன் வந்து அவர் வந்து மாற்ற முடியாமல் அவருடைய என்டையர் கெரியரே அவர் எப்படி மாற்றிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். அதே போல் நம்ம தோனி அவர் எடுத்துகிட்டா கூட அவரோட இந்தியன் டீமில் அவர் என்ட்ரி ஆனதே ஒரு பெரிய ஒரு சவால்கள் என்ட்ரி ஆகிறாரு. இத்தனையும் அவர் வந்து லீடிங் பேட்ஸ்மேனாக வரணும்னு அவர் பார்க்குறாரு. ஆனால் அவரோட கோச் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு நாள் வந்து இவர் இது வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் கோச் வந்து ஸ்கூட்டரில் வந்து வந்துருப்பாரு. வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்த உடனே தோனி வந்துட்டு தோனி இல் கோ டு விக்கெட் கீப்பர் ஜஸ்ட் இல் கோ பியாண்ட் த பேட்ஸ்மேன் அவர் சொல்லி அவர் சொல்லுவார். இவர் வந்து சொன்ன உடனே ஒரே இவருக்கு ஷாக் ஆகுது. அது நான் வந்து ஒரு பேட்ஸ்மேனாக ஒரு ஷைன் ஆகுது ப்ராக்டிஸ் பண்ணி வந்தேன்னா என்ன என்னோட கோச் வந்து விக்கெட் கீப்பர் நிற்க சொல்கிறாரு அப்படிங்கிறார். ஸோ ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அதாவது அவருக்கு வந்து அவங்களோட அந்த பொட்டன்ஷியல் என்னங்கிறது அந்த கோச்சஸ்க்குமே தெரியும். அப்போது அவர் வந்து அவர் வந்து அங்கே பண்ண ஆரம்பிக்கிறார். அது ஃபர்ஸ்ட் டே வந்து நிற்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் எப்படி வந்து ஆரம்பிச்சுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அப்போது
நம்மகிட்ட இருக்கிற ஃபெயிலியர் ஆகட்டும், நம்மகிட்ட பொட்டன்ஷியல் ஆகட்டும், நம்ம கூட இருக்கிற பேரண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸுக்கு வந்து அது நல்லாவே தெரியும். அப்புறம் நம்ம ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ்க்கு தெரியும். அதனால நம்ம ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டா நீங்க இருக்கும்போது, நிச்சயமா ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்ன ஒரு சஜஷன் பண்றாங்க, அத வந்து நீங்க அதே ஒபே பண்ணதுனால, உங்களோட பேஷன் இருக்கும். அந்த பேஷன்லயே அவங்க எப்படி ஒரு ஃபில்டர் பண்ணி குடுக்குறாங்கங்கிறத நீங்க அத ஃபீல் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல. அதேபோல டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களோட ஒரு கைடன்ஸ் இல்லாம நம்ம யாராலயும் நம்ம மேல வர முடியாது. அவங்களையும் நீங்க ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணும்போது, நிச்சயமா இந்த 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 ஃபெயிலியர் இருந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்லேருந்து மேல வந்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷன் டிஸ்டர்பன், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்போது, நிச்சயமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா பார்த்து நீங்க நல்லா உங்களுடைய மேட்டர் வந்து நல்லா டிஸ்கஷன் பண்ணுங்க. உங்களுடைய நல்ல ஒரு ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் அங்க குடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு மாஸ்டர் பெரிய ஒரு விஷயம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே அந்த லைஃப்ல வர வேண்டியது தான். ஏன்னா ஒரு வந்து செல்ஃப் டவுட் டிஸார்டர்ங்கிறது ஒரு சைக்காலஜிக்கலா வந்து பிராட் வேல ஒரு அக்செப்ட் பண்ண ஒரு பினாமினா தான். அதேபோல இதுவும் கூட ஒரு இம்போஸ்டர் பினாமினா கூட சொல்லுவாங்க. ஆனா இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேங்கிற அந்த பயம். இது வந்து ரொம்ப ஒரு ஃப்ராட்னோ இல்ல ரொம்ப இந்த ரோக்ஸ் இந்த மாரி வருவாங்க. அது நமக்கு தேவையில்லாது. நம்மகிட்ட இருக்குது அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அதே மாரி ஒரு ஃபியர் ஆஃப் டிசப்பாயின்ட்மென்ட். இது பார்க்கும்போது அட்டிகோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைக்காலஜிக்கல் டேர்ம் வந்து அட்டிகோஃபோபியான்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே அந்தந்த ஸ்டூடண்ட்ஸ் லைஃப்ல வர வேண்டியது தான். ஸோ இத வந்து எப்படி வந்து நம்ம இங்க பார்த்தோம். ஜஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க.